எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவரிடத்தில் பேசினார், பயப்படாத, நீ இறந்து போக மாட்டாய், நீ மடிந்து போக மாட்டாய், உன் வாழ்க்கை கட்டப்படும், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு அனாதைகள் அல்ல. என்னால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உங்களால தான் சிஸ்டர் நடக்க போகுது. உங்க வீடு மாற போறது உங்களால தான். ஏன்னா நீங்க தான் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். மகனே, என்னாலையா? வெட்கத்தில் நடக்கிற என்னாலையா? தோல்வியில் நடக்கிற என்னாலையா? உங்களால தான் பிரதர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி இந்த வீடியோ செய்திக்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆம் அன்பானவர்களே, அவருடைய இரக்கமும் அவருடைய தயவும் மாறாமல் உங்களையும் என்னையும் காத்து வழி நடத்துகிறது. எதிர்காலத்திலும் நிச்சயமாக அவர் அப்படியே நம்மை காத்து வழி நடத்துவார். அவருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கும் கரங்கள், அவருடைய கரங்கள் காக்கும் கரங்கள், அவருடைய கரங்கள் நமக்கு நிச்சயத்தை ஏற்படுத்தும் கரங்கள். இந்த உலகத்திலே 6 நாட்கள் சிருஷ்டிப்பை முடித்த பிறகு வேதம் சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாளையும் அவர்களுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறது. அவருடைய கரங்கள் ஆசீர்வதிக்கும் கரங்கள். அன்பன்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தையும் தம்முடைய நன்மைகளையும் வெளிப்படுத்துவதற்காக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உங்களை தெரிந்து கொண்டு உங்களை நீதிமான்களாக்கி உங்களையும் என்னையும் அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ பெரிய பாக்கியம்! கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen you. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே எரேமியா என்ற தீர்க்கதரிசி சிறுவனாக இருக்கும் பொழுது தேவன் அவரை தெரிந்து கொண்டார். வேதாகமத்திலே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து அது இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உலக தோற்றத்திற்கு முன்பாக வேதாகமம் சொல்லுகிறபடி அவருடைய குமாரனாகிய இயேசுவுக்குள் தம்முடைய பரிசுத்த ஜனமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். நீங்க ஆண்டவரை நோக்கி வருவது அல்லது ஆண்டவர் உங்களை தொடுவது, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இடைபடுவது ஏதோ ஒரு எதேச்சகாரமா அல்லது ஏதோ ஒரு தற்செயலா நடந்த காரியம் என்று நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை முன் குறித்திருக்கிறார். நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வெசலாக இருக்கும்படி, ஒரு பாத்திரமாக இருக்கும்படி ஆண்டவர் உங்களை முன் குறித்திருக்கிறார். அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து சொல்லுகிறார். நீ தாயின் வயிற்றில் உருவாகுவதற்கு முன்பாகவே என்னால் முன்குறிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியை அவர் ஜாதிகளுக்கு, ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி தெரிந்து கொண்டார். உங்கள் வாழ்க்கையிலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தம்முடைய திட்டங்களை, அவருடைய மகத்துவமான திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! ஏதோ ஒன்று தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா எதற்கு என்றால், அவருடைய சித்தத்தை செய்வதற்காக, அவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், அடுத்த வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். வேதாகமத்தில் சொல்லுகிறது, அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறுபிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் சின்ன பையன், சிறுபிள்ளையாயிருக்கிறேன், எனக்கு என்ன செய்ய முடியும் என்று அவருடைய இயலாமையை சொல்லுகிறார்.
கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தையை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேல் ராஜ்யத்தின் மேல் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னோட சொன்னார். அன்பானவர்களே, ஒரு சிறப்பு திட்டத்தை கொடுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியை தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாகவே அறிந்து அவர் பெயரில் இருந்து ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டத்தை, ஒரு நோக்கத்தை அவருடைய ராஜ்யத்திற்கென்று வைத்திருக்கிறார். ஆமென். இந்த உலக வாழ்க்கை வெறும் ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்து போவதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. இன்றைக்கு உலகத்தார் என்ன செய்கிறாங்க? எவ்வளவு பணத்தை சேர்க்கலாம், எவ்வளவு பொருளை சேர்க்கலாம், எவ்வளவு பட்டங்களை வாங்கலாம், எவ்வளவு பெயரை வாங்கலாம், தங்கள் வாழ்நாளை கழித்துக் கொள்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலக காரியங்கள் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்னை தேடுங்கள், என் ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடும் பொழுது உலகத்தின் காரியங்கள் கூட கொடுக்கப்படும். ஆண்டவரை தேட வேண்டும், அவருடைய நோக்கங்களை தேட வேண்டும், அவருடைய சித்தத்தை தேட வேண்டும். அவர் வைத்திருக்கிற காரியங்களை நாம் சிந்தித்து அவைகளை நோக்க வேண்டும். அதற்காக அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். நீங்க ஏதோ சாதாரணமானவர்கள் அல்ல, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்கள் விசேஷமானவர்கள். ஒருமுறை காபிரியேல் தூதன் மரியாளிடத்தில் வந்து இவ்வாறாக பேசினார். என்ன சொன்னாள் என்றால், லூக்கா 1:28 சொல்லுகிறது, அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனைக் கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்து எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அன்பானவர்களே, அந்த காபிரியேல் என்னும் தூதன் மரியாளிடத்தில் தோன்றிய பொழுது அவளை பார்த்து சொல்லுகிறார், நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீங்க ரொம்ப ஸ்பெஷலானவங்க, உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். மரியாளால் அதை நம்ப முடியவில்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க சொல்றாங்க. அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்தாள். அப்படி யோசிக்கிறாங்க, என்னது ஏதோ சொல்றாரு. ஆமன்பானவர்களே, உங்களை தெரிந்து கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போறான்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒருவேளை யோசிக்கலாம், நானா, எனக்கா, இது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றார், உனக்கு சொல்லுகிறார், பலவீனமான உனக்கு சொல்லுகிறார். நீ பலவான் என்று சொல்வாயாக. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லட்டும். இயலாது, நடக்காது, என்னை கொண்டா, எனக்கா, நானா ஸ்பெஷல் வெசல், எனக்கா நடக்க போதுன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு தான். மரியாள் பல ஸ்திரீகளுக்குள் ஒருவளாக இருந்தாள். ஆனால் கர்த்தர் அவளை விசேஷித்தப்படுத்தினார். உங்களை ஆண்டவர் விசேஷப்படுத்துவார். உங்களை ஆண்டவர் விசேஷப்படுத்தி வித்தியாசப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக, சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக, மிகுந்த கொடிய சத்துரு போராட்டத்தினால், பிசாசின் போராட்டத்தினால், உடல் பலவீனத்தால் பாதிக்கப்பட்டு நான் நொறுக்கப்பட்டு படுத்த படுக்கையாக கிடந்தேன். எனக்கு நம்பிக்கையே இல்லை. என் வாழ்க்கை அஸ்தமித்து விட்டது, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, என் வாழ்க்கை புகையாய் போயிற்று என்று நினைத்தேன். கர்த்தர் எனக்கு நம்பிக்கை கொடுத்தார். என் வாழ்க்கையை நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன். அவர் சொன்னார், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:1 சொல்கிறது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆண்டவர் இடத்துல பேசினார், பயப்படாதே, நீ இறந்து போக மாட்டாய், நீ மடிந்து போக மாட்டாய், உன் வாழ்க்கை கட்டப்படும், நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு அனாதைகள் அல்ல. என்னால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உங்களால தான் சிஸ்டர் நடக்க போகுது. உங்க வீடு மாற போறது உங்களால தான். ஏன்னா நீங்க தான் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். மகனே, என்னாலையா? வெட்கத்தில் நடக்கிற என்னாலையா? தோல்வியில் நடக்கிற என்னாலையா? உங்களால தான் பிரதர். உங்களால தான் ஆண்டவர் செய்ய போகிறார். ஓ ஹல்லேலூயா. விரக்தியில்
பயத்தில் நொந்து மடிந்து கொண்டிருந்த என் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டமைத்தார். ஆண்டவர் உருவாக்கினார், நம்பிக்கை கொடுத்தார். தேவன் என்னுடைய வாழ்வில் வந்த பொழுது என் வாழ்க்கை மாறியது, நம்பிக்கை உண்டாயிற்று. நான் எப்படி மடிந்து போவேன் என்று நினைத்தேனோ அது மாறி இத்தனை வருஷங்கள் நான் வாழ்ந்திருக்கும்படி தேவன் அருள் கொடுத்தார். அல்லேலூயா! உங்களுக்கும் அவர் அப்படி செய்வார். உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்கள் குடும்பத்தை நன்மையினால் நிரப்பவும், ஆண்டவருக்கு அநேகரை கொண்டு வரவும் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தின் எல்லா பொருளையும் ஆஸ்தியையும் சம்பாதித்தாலும் உங்களுடைய மனதை இழந்து விட்டால், உங்களுடைய ஆத்துமாவை இழந்து விட்டால் பிரயோஜனம் இல்லை. உங்கள் ஆத்துமாவுக்கு ஈடாக என்ன கொடுக்க முடியும்? இயேசு சொன்னார், மனம் திரும்புகிற ஒருவன் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறது. ஒருத்தர் மனம் திரும்பினாலே பரலோகம் மகிழ்ச்சி அடைகிறது. எவ்வளவு மதிப்பு உங்கள் மேல் தேவனுடைய ராஜ்யம் வைத்திருக்கிறது. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இன்னைக்கு நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம், உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு உங்களை யாரும் சீண்டாத வகையில் நீங்கள் அவமானத்தில் நடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். எதற்காக? ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி. எதற்காக? கர்த்தருடைய நன்மையை பெற்று பிறருக்கு பகிர்ந்தளிக்க, அவருடைய அன்பை சொல்வதற்கு, அவருடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்கு. சுயநல வாழ்க்கையினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் பெரும்பாலானோர் சுயநலத்தை நாடுகிறாங்க. சுயநல வாழ்க்கை உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது, திருப்தியை கொடுக்காது. இயேசுவுக்காக வாழ்ந்து பாருங்க. இந்த நாளிலே அன்பானவர்களே, நீங்கள் மனம் உடைக்கப்பட்டு மனவேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த மனச்சோர்விலிருந்து எழும்பி இயேசுவிடத்தில் வாருங்கள். இயேசுவை என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுங்கள். அவரிடத்தில் உங்கள் இருதயத்தை பறிகொடுங்கள். அவர் உங்களுக்குள் வருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் செய்யுங்க. இயேசுவே, என்னை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், எனக்குள் வாரும் என்று சொல்லுங்க. உங்களுக்குள் வருவார், சமாதானத்தை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார், வெற்றி வாழ்வை கொடுப்பார். உயர்குல திராட்சை செடியாக கனி கொடுக்கிற வாழ்வை கொடுத்து உங்களை நாட்டி அழகு பார்ப்பார். அல்லேலூயா! செய்வோமா? ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் நீர். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு பெரியோர்களுக்கும், அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், வாலிப தம்பி தங்கைகளுக்காக நான் மன்றாடி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவர் இருதயத்திற்குள்ளும் வாரும் அப்பா. கேளுங்க அன்பானவர்களே, எனக்குள் வாரும் இயேசுவே. என் வாழ்க்கை கசந்து விட்டது, என் வாழ்க்கை நொடிந்து விட்டது, நான் புலம்பி அழுகிறேன், எனக்குள் வாரும் என்று கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார். ஆண்டவர் உங்களுக்குள் வருகிறார். ஆண்டவரே, நீர் அவர்களுக்குள் வருகிறபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.